வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பப்பாளி பழம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பச்சைக்கடலை வச்சுருக்கோம். இது வந்து வெண்டைக்காய் பொரியல். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சாமையில் வந்து பொங்கல் பண்ணியிருக்கோம். சாமையில் சிறுதானிய சாமை பொங்கல். இதுக்கு வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார். ஸோ இதுதான் மதியத்துக்கும் உணவு. அப்புறம் தயிர் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஓகே, நம்ம நேற்றே பார்த்தோம் அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து பேசுகிற பிரச்சனையான்னு தெரில. இருந்தாலும் இது முக்கியமான பிரச்சனைங்கனால டைனிங் டேபிளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் பேசுகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை வந்து மலச்சிக்கல். நிறைய பேத்துக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம உணவு வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நிறையவே இருக்கும். ஃபைபர்ஸ் நிறையா இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நட்ஸ் இருக்கும். இதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்ச்சத்து நிறையா இருக்கிற உணவாக போடுறோம். ஏன்னா இந்த நார்ச்சத்து அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக வந்து சரியாயிடும். இன்றைக்கி வந்து இளைய தலைமுறைக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பிரச்சனை வந்து நிறையா வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, வெளியில் உணவு சாப்பிட்றது எல்லாமே. அதில் பார்த்திங்க அப்படின்னா நார்ச்சத்துங்கிறதே சுத்தமாக